ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலுக்கு 3 வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்களாக மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன், சிவலிங்கம், கவிஞர் ஷல்மா ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவலிங்கம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டனுக்கு அங்கீகாரம் கொடுத்துள்ளார் என்றும், திமுக தலைவரின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் எனவும் கூறினார். தனது இறுதி மூச்சு வரை முதலமைச்சரின் வழிகாட்டுதல் நடப்பேன் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஷல்மா, பெண்களின் உரிமைக்காக மாநிலங்களவையில் குரல் கொடுப்பேன் எனவும் கூறியிருக்கிறார். எங்கள் மூவருக்கும் தலைவர் அவர்கள் இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இந்த வாழ்த்துக்களை தலைவர் அவர்களுக்கும் கழகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சியின் சாதனைகளை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை, அடித்தள மக்களுக்காகவும், சமூக நீதிக்காகவும், பெண்களின் விடுதலைக்காகவும் எப்பொழுதும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை எங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் கண்டிப்பாக நாங்கள் பிரதிபலிப்போம் என்று இந்த சமயத்தில் தெரிவித்துள்ளோம். பாராளுமன்றத்தில் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வாழும் அத்துணை மக்களுக்கும் ஒரு குரலாக இருந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாங்கள் இந்த மக்களை நிச்சயமாக பாதுகாப்போம். தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய எல்லா திட்டங்களையும் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை கொண்டு வரோம் என்று இதன் மூலம் நாங்கள் உறுதி கூறுகிறோம்.